வணக்கம் and welcome to Sattu Buttu Samayal. உங்க எல்லாருக்கும் happy 2019. இந்த இயர் எல்லாருக்கும் சந்தோஷமா அமையறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். 2019ல நம்ம ஃபர்ஸ்ட் டிஷ் ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கோதுமை ரவை அண்ட் கருப்பட்டியை வச்சு எப்படி ஒரு ஸ்வீட் செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது கடாய் நல்லா காஞ்சிடுச்சு. நெய் கொஞ்சோண்டு ஊற்றி கோதுமை ரவையை வந்து ஒரு 1/4 ஸ்பூன் நெய் போட்டு கோதுமை ரவை வறுத்துக்கலாம். கோதுமை ரவை நல்லா சிவக்க வறுக்கணும். ரவையை வந்து நல்லா அந்த ஸ்மெல் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ ரவை நல்லா வறுபட்டுருச்சு, நல்லா ஸ்மெல் வருது. இந்த அளவு வறுத்துக்கிட்டால் போதும். இதை ஆஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தாளிக்கலாம். 1 கப் ரவைக்கு 1 கப் வெல்லம் கருப்பட்டி எடுத்திருக்கேன் நான். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு கருப்பட்டி ஸ்வீட்டாக இருக்கும், ஒரு சிலது ஸ்வீட் கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து நான் 1 கப் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து கருப்பட்டி கரையிற வரைக்கும் கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கலாம். 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இது கருப்பட்டி கரையட்டும். மண்ணெல்லாம் வடிகட்டுறதுக்காக இது கரைச்சிட்டு அப்புறமா தான் ஆட் பண்ணுறது நல்லது. கருப்பட்டி நல்லா கரையட்டும். அந்த கட்டியெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கரைச்சி விடுங்க. கருப்பட்டி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம சர்க்கரை அதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறதோட கருப்பட்டி வெல்லம் அந்த மாதிரி பண்ணி ஸ்வீட் பண்ணும்போது அயன் கண்டென்ட் நிறையா இருக்குது. பசங்களுக்கும் ரொம்ப நல்லது, எல்லாருக்கும் நல்லது. இப்போ கருப்பட்டி நல்லா கரைஞ்சிடுச்சு. இது வந்து வடிகட்டி தான் நம்ம சேர்க்கணும். இதில் ஏன்னா மண் நிறையா இருக்கும். இப்போ இதை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து ரவையை வந்து வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ கடாயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் போடலாம். நெய் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா ஃபுல்லாக நெய்யாக கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு நெய்யும் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் 2 ஸ்பூன் நெய்யும் 2 ஸ்பூன் எண்ணெயும் யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ வந்து முந்திரி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். முந்திரி ஃப்ரை ஆனதுக்கப்புறமா 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி எடுத்திருக்கேன். அதை ஊற்றி கொதிக்க வைக்கணும். இப்போ ஃப்ரை பண்ண முந்திரி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, எடுத்துடலாம். இப்போ 1 கப்புக்கு 2 கப் தண்ணி, 2 கப் தண்ணி வச்சுருக்கேன். இதை 2 கப் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ரவையை போட்டு வேக வைக்கணும். கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம் தண்ணி கொதிக்கிற வரைக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. அது கூட ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன் ஏலக்காய் பொடி. இது கூட வறுத்து வச்ச ரவையும் முந்திரியும் ஆட் பண்ணலாம். ரவை நல்லா வெந்ததுக்கப்புறம் கடைசியாக தான் கருப்பட்டியை வந்து ஆட் பண்ணணும். வந்து ரவை வேகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு ரவை வேகட்டும். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ ரவை போட்டிருக்கோம். நம்ம ரவை நல்லா வெந்துட்டுருக்குது. இப்போ ரவை நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம கருப்பட்டியை வந்து வடிகட்டி ஆட் பண்ணிக்கலாம். கருப்பட்டியில் வந்து மண் இருக்கும். ஸோ அதனால் நல்லா வடிகட்டி தான் ஆட் பண்ணணும். நம்ம 1 டம்ளர் ரவைக்கு 1 டம்ளர் கருப்பட்டி எடுத்திருக்கேன். உங்கள் தித்திப்புக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது நல்லா கருப்பட்டியும் ரவையும் சேர்ந்து வர வரைக்கும் வேக விடலாம். நல்லா கலந்து விடணும் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. இது வந்து கோதுமை ரவை, இது உடம்புக்கு நல்லது, கருப்பட்டியும் நல்லது. ஸோ இந்த ஸ்வீட் வந்து நீங்கள் பசங்களுக்கு வந்து எப்படி வாரத்துக்கு ஒரு நாள் கொடுத்தா கூட ரவை கோதுமை உப்புமாலாம் நிறைய பேர் சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்வீட்டாக கொடுக்கும்போது பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க.
இது வேகட்டும் கொஞ்சம் நேரம். இப்போ கோதுமை ரவை கருப்பட்டி கேசரி ரெடி ஆகிடுச்சு. இந்த கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் ஆறும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த பதத்தில் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஹெல்த்தியான ஸ்வீட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம சுவையான கோதுமை ரவை கருப்பட்டி கேசரி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ஹெல்த்தியான கேசரி ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.